வணக்கம் மக்களே. நம்ம எப்போலாம் பால் காய்ச்சி தயிருக்கு உரம் ஊற்றுறோமோ அன்றைக்கி மறுநாள் இப்படி தயிர் மேலே ஆடை மட்டும் இருக்கும்ல, அந்த ஈடு மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கலாம். எப்போ நம்ம சேர்க்கக்கூடிய அந்த பாக்ஸ் ஃபில் ஆகுதோ அப்போ நம்ம இந்த மாதிரி மோர் கடைஞ்சிக்கலாம். எனக்கு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அந்த பால் ஏடு தயிர் ஏடு சேர்ந்துருக்கு. அதை நான் இப்போது ஜூஸ் போடக்கூடிய ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை கட் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் மிக்சரில் அடிக்கும்போது நல்லா க்ரீம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எகெயின் இப்போது நம்ம திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்சியை ஓட விடுறோம் அப்படின்னா நமக்கு அந்த மேலே லேயர் தெரியுது, அதுலேயே தெரியும் அது க்ரீம் கன்சிஸ்டன்சி மோர் தனியாக வெண்ணெய் பார்த்திங்கன்னா மோர் தனியாக வெண்ணெய் தனியாக பிரியுதா, அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சுற்றுறது தெரியும். இப்போ நம்ம ஒரு தடவை செக் பண்ணி மட்டும் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கீழே மோர் ஸ்டோர் ஆகுது, மேலே அந்த பட்டர் ஃபுல்லாக கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு அந்த பட்டர் தனியாகவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த எல்லோ கலர் தனியாக பட்டரும் கீழே மோர் தனியாகவும் கலெக்ட் ஆகிறது தனியாக தெரியுது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒதுக்கி பார்க்கும்போது தனியாக அது சேரும். அவ்வளோதான். இப்போ நம்ம தனியாக அதை வெளியில் எடுத்து ஒரு ஸ்டோர் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 1 வீக்குள்ளே அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா திரும்ப இதை வாஷ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க, 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுது, அதுக்கும் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுது, ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவை ஐஸ் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது அப்படியே இருக்கும். இந்த பட்டர் மில்க்குமே நமக்கு நல்லா யூஸ் ஆகும். நம்ம இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா பட்டர் மில்க் எப்போ தேவைப்படுதோ இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.